வெல்கம் பேக் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேவோட எஃப்எஃப்ஆர்னா அப்யூசிவ் ஹஸ்பண்ட் மை டெஸ்ட்ராயபிள் ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேக் குக் எஃப்எஃப்பும் கண்டிப்பாக வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது அப்யூசிவ் ஹஸ்பண்ட் டெஸ்ட்ராயபிள் ப்ராப்பர்ட்டியோட எபிசோட் 5 தான். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பார்ட்டில் நான் இதோட விட்டு வந்துருப்பேன்னா ஜேகே நம்ம வயன், அதாவது உங்களை அப்யூசிவ் பண்ணியிருப்பார், டார்ச்சர் பண்ணியிருப்பார், அவங்களோட எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ளோர்லேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ நம்ம அதோட தான் முடிச்சிருந்தோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இப்போது ஃப்ளோர் கொஞ்சம் ஃபுல்லாகவே உங்கள் பிளட்டு தான் இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. இங்கே நம்ம ஜங்குக் அப்படியே படுத்துட்ருக்காரு. இன்னும் போதே தெரியல. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. என்னம்மா தலை வலிக்குது பா அப்படின்னு அவர் அப்படியே சுற்றி பார்க்குறாரு நீங்கள் போயிட்டீங்களான்னு. அப்போ பார்க்கும்போது அந்த பெட் ஃபுல்லாக அவங்க பிளட்டாக இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னது இது, ஒரே பிளட்டாக இருக்குது அப்படின்னு அவர் அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து அந்த பெட்ஷீட்டை அவரை சுற்றி கட்டிட்டு அப்படியே ரூமை பார்க்குறாரு. நடக்கும்போது உங்களோட கை இருக்கும், அது அவரோட காலில் படுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்போ தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ளோர்லலாம் அந்த பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு இவருக்கு என்ன ஆச்சு, இதுக்கு எப்படி பொறுத்துட்ருக்கா, என்ன ப்ளீடிங்லாம் ஆகுது, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு ஜங்குக்கு அப்படி கீழே குனிஞ்சு உட்காந்துட்டு ஏய் எழுந்துருடி, ஏய் எழுந்துரு எழுந்துருடி, என்ன பண்ணுற, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸில் அப்படியே தட்டிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எழுந்துக்கவே இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஹாஷாக பண்ணிட்டேன் போல், அதான் இவ மயக்கம் போட்டு இப்படி விழுந்திருக்கா, இவ்வளோ வேற ப்ளீட் ஆகிருக்கு. அப்போனா இந்த தருதலையை ஹாஸ்பிட்டலுக்கு வேற எனக்கு கூட்டிகிட்டு போகணுமா? இவ பொழைச்சா போதும், இவரை போயிட்டு சாகடிச்சிட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு அடிபட்டது கூட அவர் பொருட்டாகவே எடுத்துக்கல. அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அப்படியே பிரைடல் ஸ்டைலில் உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. அதுக்கு எனக்கு எமோஷனே இல்லை உங்களுக்கு இப்படி ஆனது. எனக்கு அப்படியே உங்களை மாட்டில் அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்டு வராரு. இந்த சனியை வேற என்ன ஆயிடுக்குமோ தெரில, இப்படி மைண்ட் போட்டு விழுந்துட்டா. இவ பொழைச்சா மட்டும் போதும். இவா அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த உலகத்தை விட்டுலாம் போகக்கூடாது. நான் கொடுக்குற டார்ச்சரில் அவள் துடிக்கணும். எப்படி வாணிக்கா துடிச்சாலோ அப்படின்னு ஜங்கு திங்க் பண்ணிட்டு அவங்கள ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டாக்டர் செக் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஜங்கை வெளில வெயிட் பண்ண சொல்லிவிட்டு டாக்டரும் உங்களை போயிட்டு அப்படியே செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு ரொம்ப இம்பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வாட்ச் வேறு பார்த்துட்ருக்கார். இந்த சனியனால் எனக்கு வேறு டைம் ஆகிட்டு இருக்குது, ஃபோர்ஸாக பண்ணால் என்ன உடம்பு கூட தாங்காதா அப்படின்னு அவர் இருக்கார். அவர் ஒன்றுமே கண்டுக்கல. அவர் அவரோட வேலை கெட்டு போகிறதே தான் இருக்கார். இப்போ அப்படியே அந்த டாக்டர் ஜங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா சார், இப்படியா சார் நீங்கள் பண்ணி வைப்பீங்க, உங்கள் ஒய்ஃப்னு கூட பார்க்காம இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ எதுக்கு கத்துறீங்க, என்னாச்சு அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு தெனாவாட்டாக பேசுகிறாரு. சார் நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் அவங்க சொல்ல எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அதனால் இப்போ என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா சார், என்ன ஆகணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு.
சார் அவங்களோட இது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு சார் அவங்க பாட்டு. அப்போது அதுக்கு என்ன இப்போ வந்து பொழைச்சிட்டாளா இல்லை செத்துட்டாளா அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து நக்கலாக கேட்குறேன். சார் நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? ஏய் சொன்னதுக்கு பதிலை சொல்கிறீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சே உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை சார். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜங்க் வந்துட்டு ஏன் பெற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லும்போது, சார் நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பீரியட்ஸ்னு தெரிஞ்சு இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. நேற்றுக்கு மட்டும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரில, டெய்லி நைட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இனிமேல் அவங்களால அம்மாவாக ஆக்க முடியாது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கொஞ்சம் டேஸுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருங்க, புரியுதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்க் வந்துட்டு அதெல்லாம் தெரியும், அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, வீட்டுக்கு கூட்டு போகலாம்ல. கூட்டு போகலாம் சார், என்ன மனுஷனும் நீங்கள் அப்படின்னு வந்து அந்த நர்ஸு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இவங்க வேறு டார்ச்சர் பண்ணிவிட்டு அப்படின்னு ஜங்குக்கு வந்து அவரோட வீட்டில் இருக்கிற மேடை கால் பண்ணி, ஏய் இதோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வா, அந்த வயன் இருக்கால அவளை நீ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, டாக்டர் சொன்னது கூட அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் மாட்டில் போயிட்டாரு. நீங்கள் தான் அப்போ வந்து படுத்துட்ருக்கீங்க, ரொம்ப டயர்டாக, ரொம்ப வீக்காக. தங்குக்கு எவ்வளோ டேஸ் உங்களை பண்ணதுனால உங்களோட இது ரொம்ப வீக்கானதுனால இப்போது உங்களால் குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. இது கூட தெரியாமல் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக. அப்புறம் அவங்க வந்து இன்ஜெக்ஷன் வேறு போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் ரொம்ப மயக்கமாக இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போகுது, இப்போ அப்படியே நீங்கள் எழுந்துக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, பாடி பெயினாக இருக்குது, நீங்கள் அப்படியே உட்கார டைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறீங்க. அப்போ கரெக்டாக நர்ஸ் உள்ளுக்குள்ளே வராங்க. மேம் என்ன பண்ணுறீங்க மேம் என்னை கூப்பிட்ருக்கலாம்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மெதுவாக வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே நீங்கள் சிஸ்டர் எனக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க. சிஸ்டருக்கு இந்த விஷயத்த எப்படி சொல்லணும்னு தெரியலம்மா, எதுவாக இருந்தாலும் டாக்டர் வருவாங்கம்மா, நான் டாக்டர் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் போயிட்டு நம்ம உங்களுக்கு பார்த்த டாக்டரை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் டாக்டரை பார்த்த உடனே டாக்டர் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அந்த டாக்டரும் என்னன்னு சொல்லன்னு தெரியல. உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சீக்கிரமாக உனக்கு சரியாயிடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறேங்க. அப்போ அந்த டாக்டர் இருந்துட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா, இது நீ எப்படி எடுத்துப்பேன்னு எங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொன்னோம். நீங்கள் டாக்டர் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு அந்த டாக்டரும் ஆமாம்மா பிரச்சனை தான், அது வந்துமா டாக்டர் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் சொல்லுங்கள் டாக்டர், அது உங்கள் கூட ஃபோர்ஸாக ரிலேஷன்ஷிப் வச்சதுனால உங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஆயிருக்கு, அதனால நீங்கள் இனிமேல் அம்மாவாக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே உங்களுக்கு இதையே விழுந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறீங்க டாக்டர் இது போய் தானே டாக்டர், உண்மை கிடையாதுல்ல டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. பட் டாக்டர் இருந்துட்டு இதாம்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இல்லை இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஸ்டொமக்கில் உங்கள் கையை வச்சு தடவுறீங்க. அப்போது என்னால் அம்மாவாகவே ஆகவே முடியாதா
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஜங்குக் மேலே கோவமே வரல. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. நீங்கள் என் குக்கி நீங்கள் எப்படி பண்ணீங்க? இப்போ என்னால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவே ஆக முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு கில்ட்டி கூட மனசில் இல்லவே இல்லை. அதான் இப்படி என்னை விட்டு போயிட்டீங்கள்ல திருப்பியும். குக்கி, எனக்கு உங்கள் மேலே கோபமே வர மாட்டேங்குது. என்னன்னா உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் குக்கி, அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் வலிக்குது குக்கி, வலிக்குது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் தான் ருஹானிக்காவை கொல்லலைன்னு தெரிய வரும்போது அப்போ உங்களுக்கு ரெக்ரெட் ஆகும்ல, அப்போ உங்களுக்கு வலிக்கும் குக்கி. அதுதான் நினைக்கும் போதே எனக்கு வலிக்குது. ஏன் குக்கி, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன அவ்வளோ வெறுக்கிறீங்களா? ப்ளீஸ் குக்கி, என்னை இன்னும் ஹர்ட் பண்ணாதீங்க. எனக்கு நிஜமாக ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு வந்துடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது குக்கி. ப்ளீஸ் சீக்கிரமாக இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ருஹானிக்காவை நான் கொல்லவே இல்லை. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது குக்கி. ஏன் அப்படின்னு நீங்களே உங்கள்கிட்ட பேசிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. நீங்கள் ஐஸ் அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணி உங்கள் பாஸ்ட் பற்றி திங்க் பண்ணுறீங்க. இப்போ ஒரு பெரிய கிளிஃப்டாட்டம் இருக்கும், ஒரு மலை. ஸோ அந்த மலைக்கு மேலே ருஹானிக்கா அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே படுத்துட்ருக்கா. அவரோட ஸ்டொமக்கில் யாரோ கத்தியால் அப்படியே குத்திருக்காங்க. ருஹானிக்கா அப்படியே படுத்துட்ருக்கா. நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்க. ருஹானிக்கா அப்படி பார்த்தோன்னே நீங்கள் ஓடி போயிட்டு, ருஹானிக்கா என்னாச்சு உனக்கு? யார் உன்னை கத்தியால் குத்தினது? ஸோ இவ்வளோ பிளட் போகுது. ருஹானிக்கா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவள் ஸ்டொமக்கில் இருக்கிற கத்தி அப்படியே எடுக்கிறீங்க. அப்படியே எப்படி பண்ணுறா, என்ன பண்ணுறா அப்படின்னு ருஹானிக்கா கத்துறா. இல்லை ருஹானிக்கா, இந்த கத்தி இன்னும் இருந்தால் உனக்கு பிரச்சனை. அதனால தான் யார் ஒன்று இப்படி பண்ணுது ருஹானிக்கா, யார் இப்படி பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ருஹானிக்கா நான் எதுக்குடி உங்ககிட்ட சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே ஃபோன் பண்ணேன். நீ எப்படி வந்த அப்படின்னு ருஹானிக்கா கேட்க, ருஹானிக்கா அந்த ஃபோன் நான் தான் எடுத்தேன். ருஹானிக்கா என்ன ஆச்சு உனக்கு? யார் இப்படி பண்ணுது சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ருஹானிக்கா அதெல்லாம் நடக்காது. நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். அதுக்கான தண்டனை தான் இதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வயன், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கவே கூடாது வயன். சின்ன வயசுலேருந்து உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் நான் எடுத்துட்டேன், உன்னோட ஜங்குக்கையும் சேர்த்து தான். ஆனால் நான் இப்போ போகிறேன்ல, அப்புறம் இதுக்கப்புறம் நீ எப்படி கஷ்டத்தை அனுபவிப்ப? எப்படிடி அப்படின்னு ருஹானிக்கா சொல்கிறா. நீங்கள் அப்படியே என்ன ருஹானிக்கா இதெல்லாம்? எப்போ கூட நீ திருந்தலடி. சின்ன வயசுலேருந்து என்கிட்ட இருக்கிற எல்லா ஹாப்பினஸையும் எடுத்த. இப்போ கூட இப்படி தான் பேசல நீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ருஹானிக்கா எனக்கு ஒன்றா சுத்தமாக பிடிக்காது வயன். அதனால தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன். இனிமேலும் நீ சந்தோஷமாக இருக்கவே மாட்டேடி. ஜங்குகே உன்னை டார்ச்சர் பண்ணுவோம். நீ டார்ச்சரை மட்டும்தான் ஜங்குக்கிட்ட அனுபவிப்ப. ஏன்னா ஜங்கு என்னதான் லவ் பண்ணுறாரு, என்னை மட்டும்தான்.
என்ன தான் அவர் ஏஞ்சலாக நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியாதே நீ தான் அவரோட ஏஞ்சல்னு. எப்போவுமே நீ அவருக்கு கிடைக்க மாட்ட, ஜங்குக்கு கிடைக்கவே மாட்ட வயன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே அங்கேயே வந்து இறந்துடா. வாங்கி இருந்துட்டு ருஹானிகா 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 கண்ணை தர அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கீங்க. ருஹானிகா கண்ணை திறக்கவே இல்லை. எப்படின்னே தெரியல. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வராங்க, அதாவது உங்கள் அம்மா அப்புறம் உங்கள் ஸ்டெப் ஃபாதரு. உங்கள் அம்மா வந்து ருஹானிகா இப்படி இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பார்த்துனே தெரில, செம்மையாக கோவம் வருது. ருஹானிகா கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு ருஹானிகா ருஹானிகா இறந்து அம்மாவை பாருமா, ருஹானிகா அம்மாவை பாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது உங்களை பார்க்குறாங்க, உங்களை பார்த்துட்டு உங்களை செம்மையாக அடிக்கிறாங்க. நீ 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 என் பொண்ணை கொண்டுட்ட, நீ என் பொண்ணை கொண்டுட்டடி, நீ என் பொண்ணை கொண்டுட்ட, நீ 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 என் பொண்ணே கிடையாது, என் ருஹானிகாவை கொண்டுட்டல்ல, என் பொண்ணை நீ கொண்டுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக அடிக்கிறாங்க. அங்கே ஃபேஸ்லலாம் ஸ்லாப் பண்ணுறாங்க. நீங்கள் அம்மா நான் சொல்கிறது கேளும்மா, அம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா, அம்மா சி உன்னோட இந்த அசிங்கமான வாயால் என்னை அம்மானு கூப்பிடாத. என்னங்க பாருங்க, உங்கள் பொண்ணு பாருங்க, இப்போ இறந்து கிடக்குறா. வனிகா இறந்து அம்மாவை பாரு. பாவி என் பொண்ணை கொண்டுட்டலடி, பொண்ணை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே அவங்க ஸ்டெப் ஃபாதருக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க வந்து உங்களை பார்க்க, நீங்கள் அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்களாவது என்னை நம்புங்கப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா. நான் இங்கே வந்து பார்க்கும்போது ருஹானிகா யாரும் கத்தியாலும் குத்திருக்காங்கப்பா. நான் காப்பாற்ற தான் பார்த்தேன், நான் ஒன்றும் பண்ணல. அம்மா நான் ஒன்றும் ருஹானிகாவை கொல்லலைம்மா. சி வாயால் என் அம்மா நீ இனிமேல் கூப்பிடாத. என் பொண்ணை கொண்டுட்டு எப்படி இருக்கா பாரு, குத்து கல்லாட்டம் உட்காந்துட்ருக்க. இங்கேருந்து போயிடு. என்னாடி என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? பக்கத்துலேயே கத்தி வச்சுட்டு கையெல்லாம் பாரு எப்படி பிளட்டாக இருக்குன்னு. என் பொண்ணை கொண்டுட்ட போடி இங்கேருந்து அப்படின்னு உங்களை வந்து இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அழுதுகிட்டே எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க, பட் யாருமே கண்டிருந்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நினைக்கிறேங்க. நீங்கள் அப்படியே நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் ருஹானிகாவை கொல்லலை அப்படின்னு நீங்கள் வந்து கத்திக்கிட்டே எழுந்துக்கிறீங்க. நான் ருஹானிகாவை கொல்லலை. ஐ ஹேட் யூ ருஹானிகா, ஐ ஹேட் யூ நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டீங்க. அப்புறமா நீங்களே உங்களை காம் டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் கண்ணு மூடிக்கிறீங்க. அப்படியே டியர்ஸாக வருது. இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கு அந்த மேட் ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்க வராங்க. வந்தோடனே மேம் வீட்டுக்கு போகலாமா மேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மேடோட தான் அவங்க வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நடக்கக்கூட முடியல. எப்படியோ அந்த மேடும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க வீட்டுக்கு. ஸோ வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களை விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தான் ரொம்ப பொறுமையாக மேலே நடந்து போகலான்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக சாரா இருந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் மேம் மேலே ரெஸ்ட் எடுக்க. என்ன ரெஸ்ட் எடுக்கணும்? போய் ஒழுங்கு மரியாதையா வேலையை பாரு. அதை விட்டுட்டு மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறா என்ன? அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டல, போ வீட்டு வேலைலாம் பாரு அப்படின்னு சாரா சொல்கிறா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் நோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அப்படியே போயிட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. பட் வந்து சாரா வந்து உங்களை வந்து விடவே இல்லை. நீங்கள் தான் எல்லா வீட்டு வேலையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து மேலே வந்து உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. பெட்டில் போயிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணவங்க தான் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே ஒரு 2 வீக்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. அவங்க வந்து உங்களை வந்து ஒன்றுமே பண்ணல.
ஸோ அவர் மாட்டில் வந்து அவரோட வேலைலாம் பார்த்துட்ருக்காரு. அவர் வீட்டுக்கு கூட வரல 2 வீக்ஸாக. இங்கே மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. அந்த ஒவ்வொரு டைமும் நம்ம சாரா வழக்கம் போல் உங்களை நிறைய வேலை வாங்குறா. ஸோ நீங்களும் வந்து பண்ணுறீங்க. ஸோ 2 வீக்ஸில் நீங்கள் நல்லாவே ரெக்கவர் ஆகிடுவீங்க. இப்போ ஒன் ஃபைன் டே வந்து வீட்டு வேலைலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்களும் போயிட்டு கதவை திறக்கிறீங்க. திறந்தா ஜங்குக், அதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஜிமின், டேங், அப்புறம் பிரைட் 3 பேருமே இருக்காங்க. ப்ளஸ் ஜங்குக்கும். ஜங்கு உங்களை பார்த்துட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு. ஜிமினும் டேங்கும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. பிரைட்டு தான் அவங்கள வந்து ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்த்துட்டு அப்படியே அவர் மாட்டில் ஸ்மெட் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டே அப்படியே வந்து போயிடுறாரு. உங்களுக்கு பிரைட் பார்க்குறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் என்ன என்ன இப்படி பார்க்குறான் சே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து வரீங்க. ஸோ இப்போ சோஃபாவில் ஜிமின், டேங், பிரைட், ஜங்குக் எல்லாருமே உட்காராங்க. தங்க உங்களை பார்த்துட்டு ஏய் இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ், இது டேங், இது ஜிமின், அப்புறம் அது பிரைட் அப்படின்னு வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து நீங்களும் வந்து ஹாய் நான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், டேங், பிரைட் 3 பேருக்குமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கையை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஜங்க் வந்துட்டு ஏய் என்ன பார்த்துட்ருக்க, போய் எல்லாருக்கும் காஃபி தண்ணி எடுத்துருவா போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. அப்போது ஜிமினும் டேங்கும் ஜங்கை பார்த்துட்டு டேய் எதுக்குடா அவளை திட்டுற அப்படின்னு சொல்லும்போது டேய் அவள் என் பொண்டாட்டி, நான் திட்டுவான் இன்னும் நானும் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன அவளை பார்க்கணும்னு சொன்னீங்க அதனால் கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொன்னோடனே டேங் வந்துட்டு ஜங்கு இது திருந்தவே மாட்டேன்ல, உனக்கு இப்போ புரியாது, உனக்கு ஃப்யூச்சரில் உனக்கு தான் புரியும். டேய் அப்போ பார்த்துக்கலாம், இப்போ மூடிட்டு உட்காரு, ஒரு லெக்சர் ஆரம்பிக்காத, தலை வலிக்கணுமோ போடா. ஆனால் என் தங்கச்சியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, ஃப்யூச்சரில் அதுக்கு என்ன நடக்க போதோ தெரில. என்னது தங்கச்சியா அப்படின்னு தங்கச்சி சொல்லும்போது தேங்கிட்டு ஆமாம் அவள் என் தங்கச்சி தான், உனக்கு எதாவது பிரச்சனையா? நீ வேணா அவளை பொண்டாட்டே ஏற்றுக்காத, என்ன பண்ணு, ஆனால் அவள் எனக்கு தங்கச்சி தான். என்னடா ஜிமின் உனக்கு அவன் தங்கச்சி தானே? ஆமாண்டா வச்சான் கண்டிப்பாக. பிரைட்டு உனக்கு தங்கச்சி தான், தங்கச்சியே தான். தங்கச்சி அம்மா இருக்கா, இவளை போயிட்டு தங்கச்சி வச்சுக்க சொல்கிறான் பாரு அப்படின்னு ரைட்டோட ஒரு மைண்ட் வாய்ஸு. இப்போ அப்படியே வந்து நீங்கள் டீ அப்புறம் வந்து வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே எல்லாருக்கும் வந்து டேபிளில் வைக்கிறீங்க. ஸோ அப்போ ஜங்க் வந்துட்டு என்ன டேபிள் வச்சா போதுமா, யார் சர்வ் பண்ணுவா, சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தேங்க இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தங்கச்சிம்மா நீ வெயி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் தேங்கும் அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து சரி பிரைட்டுக்கு கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து அப்படியே வந்து பிரைட்டுக்கும் வந்து கொடுக்குறீங்க. பிரைட் வந்து உங்களை அப்படியே வந்து மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து உங்கள் கையை டச் பண்ணி அந்த வாட்டர் எடுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படியே கையை எடுத்துடுறீங்க. கையை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போக போகிறீங்க. அப்போது ஏய் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளுக்குள்ளே போகிறீங்க. ரைட் எடுத்துகிட்டு டே மச்சான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அப்படியே உள்ளுக்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே வந்து ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. பிரைட்டு தண்ணி குடிக்கிற சாப்பிட்ல அவங்கள அப்படியே வந்து டாப் டு பாட்டம் பார்க்குறான். அப்படியே அவன் மைண்ட் வாய்ஸில் அப்பா என்னம்மா இருக்கா, செம்மையாக இருக்காளே அப்படின்னு பிரைட்டு அப்படியே வந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவரோட மைண்டில் நிறைய விஷயம் அவருக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே பிரைட்டு உங்களே பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு பாவமான லுக்கு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேடான இன்டென்ஷனோட உங்களை பார்க்குறான். அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து டேய் பிரைட் என்னடா பண்ணிகிட்ருக்க நீ உள்ள அப்படின்னு வந்து சொன்னோன்னே பிரைட் வேகமாக வெளில வந்துட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு போயிட்டு உட்காடுறான். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறீங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் வந்து கிளம்பிடுறாங்க. பிரைட் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கதவெல்லாம் சாத்திட்டு மேலே அங்கே ரூமுக்கு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு வயன் இல்லை
அப்படின்னு சொன்னோடனே வயனும் அப்படியே நிற்கிறா. அப்போது ஜங்குக் வந்து வயன் கிட்டக்க வந்துட்டு, இங்கே பாரு, நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் வராங்க, புரியுதா? அவங்கக்கிட்ட ஜேகே இதை மாதிரி பண்ணுறான், ஜங்குக் அதை மாதிரி பண்ணுறான், என்னை டார்ச்சர் பண்ணுறான், அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. முக்கியமாக நீமே அம்மாவாக முடியாதுல்ல, அதை பற்றி எங்கள் அம்மா அப்பா கிட்ட மூச்சு கூட விடக்கூடாது, புரியுதா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். உன்னை டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் தெரியக்கூடாது, புரியுதா வயன் உனக்கு? அப்படின்னு ஜங்குக் சொன்ன உடனே வயனும் புரியுது ஜங்குக், இப்போ நான் போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ ஜங்குக் வந்து உனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டவுடனே இங்கே ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இல்லை இன்னும் சரியாகலை, இன்னும் பெயின் இருக்குது அப்படின்னு வந்து போய் சொல்கிறீங்க. தெரிஞ்சு போச்சு ஜங்குக் என்ன பண்ண போகிறான்னு. ஜங்குக் வந்து உங்கள் கிட்டக வந்துட்டு உங்கள் நெக் அப்படியே ஹோல்டு பண்ணி, என்னடி என்ன என்கிட்டே போய் சொல்கிறியா? எனக்கு தெரியாதா நீ பொய் சொன்னா? இந்த கண்ணில் நல்லாவே தெரியுதுடி நீ பொய் சொல்கிறேன்னு. பொய்யா சொல்கிற? பொய் சொல்கிற, வாடி அப்போ இன்னைக்கு பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு மேலே பிரைல் ஸ்டைலில். இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் நோ யூஸ். அன்னைக்கு நைட்டும் ஜங்குக் அவருக்கு என்ன தோணுதோ எல்லாமே பண்ணிட்டு தான் உங்களை அப்படியே விடுறாரு. நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அவ்வளோதாண்டா இந்த பாட்டு. நம்ம இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சராங்கேடா. லவ் யூ குல்ஃபிஸா.